அமெரிக்க மற்றும் ஈரான் இடையே நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான மற்றும் அதிரடியான முடிவை எடுத்துள்ளார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்திற்கு தனது தூதுக்குழுவை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துவதை ட்ரம்ப் முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். 18 மணி நேரம் பயணம் செய்து அங்கு சென்று பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்றும், இந்த மோதலில் எல்லா அதிகாரமும் எங்களிடம்தான் இருக்கிறது என்றும் ட்ரம்ப் மிகவும் காட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக இருக்கிறது. ஆனால் ஈரான் தரப்பு விரும்பினால் அவர்கள் வாஷிங்டனை தொடர்பு கொள்ளட்டும். இனிவரும் பேச்சுவார்த்தைகள் நேருக்கு நேர் நடக்காது, மாறாக தொலைபேசி வாயிலாக மட்டுமே நடக்கும் என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த அதிரடி அறிவிப்பு வந்து சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தானில் முகாமிட்டிருந்த ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்லாமாபாத்தில் இருந்து தனது பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் நாட்டுக்கு புறப்பட்டு விட்டார். இது இந்த வாரம் இஸ்லாமாபாத்தில் நடக்கவிருந்த இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை முற்றிலுமாக முடிவு கொண்டு வந்துள்ளது. ஏற்கனவே ஏப்ரல் 11, 12 தேதிகளில் நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் எந்தவித உடன்பாடும் இல்லாமல் தோல்வியில் முடிந்திருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த புதிய அறிவிப்பு நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இதற்கிடையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஈரானிய அதிபருடன் தொலைபேசியில் பேசி அமைதிக்கான தனது முயற்சிகளை தொடர்ந்து வருகிறார். நாங்கள் ஒரு நேர்மையான மத்தியஸ்தராக செயல்பட தயாராக இருப்பதாக அவர் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் ட்ரம்பின் பிடிவாதமான இந்த நிலைப்பாடு ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது என்பதில் அவர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஈரான் நினைத்தால் அங்கே பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்பதுதான் ட்ரம்பின் மிக தெளிவான எச்சரிக்கை. மொத்தத்தில் நேருக்கு நேர் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த அமெரிக்காவும் ஈரானும் இப்போது தொலைபேசி அழைப்புக்காக காத்திருக்கும் ஒரு பதற்றமான அரசியல் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளன. உலகமே உற்று நோக்கும் இந்த சூழலில் ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போதைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு.